கோடியில ஒருத்தனுக்கு ராசி புச்சத்திலே எந்த குறைகளுமே அவன் கிட்டத்தான் தேடி வந்ததில்லை. அது என்னன்னு தெரியலங்க. நானும் இந்த சோசியல் மீடியாவும் சரி நியூஸ் சேனல்ஸும் சரி நிறைய பேர் வந்து ஒரு 2 நாள் ஆச்சு இதை பத்தி பேசுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா நிறைய விஷயத்த பத்தி பேசுறது இல்ல. அதுல இதுவும் ஒரு விஷயம். இந்த காந்தி நகர்ல ஒரு பொண்ணு அவங்க வந்து கபடியில வின் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு 25 lakhs கொடுத்திருந்தாங்க. அது போக என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, எல்லாமே ஓகே. ஏன்னா காந்தி நகர்ல இருந்து ஒருத்தங்க அச்சீவ் பண்ற சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம அவங்கள வந்து வாழ்த்த வேண்டியதா. அதுக்கு வந்து நிறைய பேர் பாராட்டி இருந்தாங்க. அது வந்து தப்பே கிடையாது. ஆனா அதுல ஒரு பையன் வந்து பக்கத்துல நின்றுட்டு இருந்தாரு. அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த கிளிப்ல மட்டும் தான், அந்த ஏர்போர்ட்ல இருந்து வந்த கிளிப்ல மட்டும் தான் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அவர் யாருமே அதை பத்தி பேசுறது இல்ல. அவரும் தான் வின் பண்ணியிருக்காரு. ஆனா அதை பத்தி யாருமே பேசல. அவருக்கும் அமௌண்ட் கொடுத்திருப்பாங்க, அதை பத்தி யாருமே பேசல. அவரும் ஒரு இடத்துல இருந்து வராரு. கபடியில ஒருத்தங்க அச்சீவ் பண்ற சாதாரண விஷயம் கிடையாது. கிரிக்கெட்ல அச்சீவ் பண்ணா அதை பெருசா பேசுவாங்க. ஆனா கபடிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அப்படி இருக்கிற அந்த கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஒருத்தர் வாரார். அப்படிங்கும்போது அந்த பொண்ணை பத்தி பேசுறாங்க. ஓகே, ஏன் இந்த பையன் எல்லாருமே விட்டாங்க? நானும் 2-3 நாளா பார்த்துட்டு இருக்கேன் இதை பத்தி யாராவது பேசுவாங்க அப்படின்ட்டு. எனிவேஸ், அந்த பையனுக்கு என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா நீங்க இதுக்கு மேல நிறைய வருவீங்க. நிறைய நியூஸ் சேனல்ஸ் உங்களை பத்தி பேசல, எடுக்கல, இன்டர்வியூ கூட எடுக்க மாட்டானுங்க. எப்படியும் எனக்கு தெரிஞ்ச அப்படிதான் இருக்க போகுது. ஆனா கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு வழியில கண்டிப்பா நல்ல முறையில வருவீங்க. முடிஞ்ச இந்த வீடியோ மூலமாவது நிறைய பேர் இதை ஷேர் பண்ணி அந்த பையனை இப்படியாவது வளர்த்து விட பாருங்க. இல்ல 4 பேர் பேசியாவது அவரை வளர்த்து விடுங்க.